உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். ஜூன் 2ஆம் தேதி ஒரு சிறப்பான நல்ல விஷயம் நமக்கு நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முழு சுபகிரகம் சொல்லக்கூடிய நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகம் அப்படின்னா யாரை சொல்லுவோம்னா, வியாழனை தான் சொல்லுவோம். அவரை குருவாவும் சொல்லுவோம். அவர் வந்து வந்து கடக ராசிக்கு தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு வரப்போறார். 12 ஆண்டுகளுக்கு வரப்போறாருன்றது இங்க ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து தன்னுடைய சுழற்சியை முடிச்சு ஒரு இருந்த ராசிக்கு திரும்ப வரதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்குவார். அந்த வகையில கடக ராசிக்கு மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் 2ஆம் தேதி வந்து அமரப் போறார். ஓராண்டு அங்க இருக்க போறார். அங்க இருந்து கண்டிப்பான முறையில அவர் சுபகிரகம் தானே. அதனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவர் யோக பலன்கள மட்டுமே குடுக்க போறார். உலகத்துக்கே நல்ல நிம்மதியும், சந்தோஷமும், பொருளாதார நிலை இப்ப சமீப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, போர் பிரச்சனைகள், அப்புறம் இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான நிறைய அனாவசியமான சங்கடங்கள்லாம் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வு இப்ப அரசாங்கங்களுக்குமே நிறைய நெருக்கடிகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இது தனி மனிதருடைய வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கும். ஸோ இந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயத்த நம்ம குரு பகவான் நமக்கு செய்ய போறார். அவர் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அவருடைய ஆட்டத்த நம்ம பார்க்க போறோம். அவர் கண்டிப்பான முறையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தனித்துவமான சிறப்பான யோகங்கள குடுக்க போறார். ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன யோகங்கள குடுக்க போறார் அப்படின்றத பார்க்க போறோம். குறிப்பா மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான என்ன யோகம், இந்த குருவுடைய பயிற்சியினால என்ன யோகம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தொடர்ந்து காணொளிய பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன விதமான பலன்கள குடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். குரு வந்து இங்க உங்களுக்கு யார்? ஸ்தான அடிப்படையில அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தன, குடும்ப, வாக்குஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி. 2மே பொருளாதாரங்கள் தொடர்புடையது தான். குடும்பம் அமைப்போட தொடர்புடையது தான். பொருளாதாரம் நல்லா இருந்தாலே வாழ்க்கை எல்லாமே நல்லாயிருக்கும். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். சந்தோஷம், ஹாப்பி எல்லாமே கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த லாபஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான கடக ராசிக்கு போறாரு. கடக ராசி என்று 6ஆம் இடம் அப்படின்னும்போது வந்து 6ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். ஒரு நல்ல கிரகம் நமக்கு லாபத்த குடுக்கக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல மறையிறதுனால நமக்கு நல்லது உண்டா? அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பான முறையில இனிமே தான் சிறப்பான தரமான யோகங்கள நீங்க பார்க்க போறீங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் 6ஆம் இடத்துல போய் அமரும் பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதனுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா, கும்பராசியுடைய அதிபதி சனி பகவான். சனி பகவான் ஏற்கனவே எங்க இருக்காருன்னா, மீன ராசியில இருந்துட்டு இருக்காரு. மீன ராசி குருவுடைய வீடு. அப்ப இயற்கையாவே வந்து இயற்கை அசுபரான சனி உங்க ராசிநாதனா இருந்தா கூட சனி வந்து இயற்கை அசுப கிரகம். இயற்கை சுபர், இயற்கை அசுபர் அப்படின்னு நம்ம கிரகங்கள பிரிச்சிருக்கோம். அந்த வகையில சனி பகவான் வந்து இயற்கை அசுபர். அவர் வந்து ராசிக்கு 2ஆம் வீடான உங்களுடைய தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துல மீன ராசியில இருக்காரு. மீன ராசி குரு பகவானோட வீடு. குரு பகவானோட வீட்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபத்துவத்தன்மை இயற்கையாவே வந்துரும். அப்ப ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. நல்ல சிந்தனைகள், நல்ல முயற்சிகள், நல்ல செயல்பாடுகள் கண்டிப்பா உங்கள்ட்ட இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த விஷயங்களெல்லாம் இன்னும் மேம்படுத்துற விதமா ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல இருந்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய பார்வையும் கிடைச்சிரும். குரு பார்வை வந்து ராசிநாதனுக்கு கிடைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுக்கு, அதாவது உங்களுடைய தன, குடும்ப, வாக்குஸ்தானம்ல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதி சனி பகவானுக்கு நீதிமான்னு சொல்லக்கூடிய, கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு குருவோட பார்வை கிடைக்க போகுது. ஸோ இந்த குரு பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கும் பட்சத்தில, உங்களுடைய சொல்வாக்கு வெல்லும். நீங்க சொல்றது எதுவா இருந்தாலும் சரி அப்படின்ற ஒரு நம்பிக்கையும், புரிதலும் எல்லாத்துக்கும் வந்துரும். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2ஆம் இடம், 6ஆம் இடம் தொடர்பு அப்படின்றது வந்து, நீங்க பல பேத்துக்கு நல்ல நல்ல ஆலோசனைகள் குடுக்கக்கூடிய, நல்ல மதிப்ப சம்பாதிக்கக்கூடிய நபர்களா மாறப் போறீங்க. 2, 6 தொடர்பு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்த பேச்சின் மூலியமா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேசுறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ லாபம்ன்ற அளவுக்கு, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் இனிமே பொன்னாக போகுது, காசாக போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஏன்னா குரு பார்வையில, குருவோட வீட்ல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனா வந்து இருக்காருன்றபோது, அது வாக்குஸ்தானமும் வரதுனால, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப வேல்யூபிளான வார்த்தைகளா இருக்கும். அத வந்து சரியான விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. யாரையும் நீங்க இனிமே எப்பயுமே அத செய்ய மாட்டீங்க. யாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரியோ, யாரையும் சபிக்கிற மாதிரியோன்னு வாக்கு அமைப்பு உங்களுக்கு கிடையாது. எல்லாரையும் நல்லா இருக்கட்டும்ன்றது தான் உங்களோட வார்த்தைகள்ல நீங்க வெளிப்படுத்திட்டு இருப்பீங்க. அந்த பாசிட்டிவிட்டி இன்னும் மேலும் மேலும் பெருக போது. அதன் மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நீங்க உங்களுடைய வார்த்தைய கேட்டு நடக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்லது. நடக்காதவங்க அவங்க விதிப்படி அவங்க போகட்டும். எதுவா இருந்தாலும் நல்ல சிந்தனையோட, நல்ல எண்ணங்களோட நீங்க அடுத்தவங்களுடைய மனசோடைய சங்கடங்கள போக்கக்கூடிய இடத்துல வரக்கூடியதுனால, உங்களுடைய அ பண்புகள் உயர்ந்து நீங்க அதன் மூலியமா சிறப்பா இருக்க போறீங்க. நம்ம 18 சித்தர்கள்ல திருமூலர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
இருக்கிறதுலே மிக சிறந்த அறம், ஒரு நல்ல செயல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதோ, ஏன் ஒரு வாயில்லா ஜீவனுக்கு உணவு குடுக்குறதோ, இல்ல சக மனிதனுக்கு உணவு ஈட்டுறதோ எல்லாம் விட மிக சிறந்த ஒரு அறம் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காயம்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மனசுக்கு ஆறுதலான 4 வார்த்தைகள பேசுறது தான் வந்து உலகின் சிறந்த அறம்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த தொடர்ந்து செய்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு, அதன் மூலியமா இன்னும் வந்து நீங்க அந்த விஷயங்கள சிறப்பா செய்ய போறீங்க. அதன் மூலியமா எல்லாரோட அன்பையும் பெற்று, எல்லாருக்கும் ஒரு பிடித்த நபரா இருந்து, அதன் மூலியமா உங்க வாழ்க்கை தரத்த உயர்த்திக்க போறீங்க அப்படின்றது தான் இந்த குரு பயிற்சியின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. 6ஆம் இடத்துல அமரக்கூடிய தனக்காரகனுடைய குரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அது 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்ரு ஸ்தானம். நோய், எதிரி, கடன குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்துல அமரக்கூடிய சுபகிரகமான குரு பகவான் இந்த இந்த விஷயங்கள், அதாவது நோய், எதிரி, கடன் இந்த சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீர்த்துருவாருன்றத நான் முதல் தெரிவிச்சுக்கிறேன். அ அதாவது நோய், எதிரி, கடன்னா நம்மளுடைய நமக்கு வர வேண்டிய கடன், நாம குடுக்க வேண்டிய கடன், இந்த இது விதங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆரோக்கியத்தில இருக்க குறைபாடுகள், 6ஆம் இடம்ன்றது வந்து தீரக்கூடிய நோய்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ, அதனால வந்து இனிமே உங்களோட ஆரோக்கிய மேம்பாடுகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அப்டின்றத தெரிஞ்சுக்கலாம். அ அனாவசியமான பிரச்சனைகளால, தப்பான புரிதல்னால உங்க மேல மன வருத்தத்தில இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தன்னோட தவற உணர்ந்து த நீங்க சரியா தான் இருந்திருக்கீங்க. நாம தான் உங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்ற எண்ணத்துக்கு வந்து உங்க மேல மீண்டும் நல்ல மதிப்போட உங்கள்ட்ட நட்பு பாராட்ட வருவாங்க. சந்தோஷமா அத நீங்க எடுத்துக்கலாம். அதன் மூலியமாவும் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுபோக குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு பார்வை குடுக்குற மாரி, உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கும் பார்வை குடுக்க போறாரு. தொழில் ஸ்தானம், தனஸ்தானம், சேவை ஸ்தானம் 3ம் தொடர்புடைய இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செயல்களால, உங்களோட வேலைவாய்ப்பின் மூலியமாக, உங்களோட முயற்சிகள் மூலியமாக மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி, நீங்க உங்க வாழ்நாள் முழுமைக்கும் மிக மகிழ்ச்சியா, சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு வாழ்க்கை சூழல இந்த குரு பகவான் குடுக்க போறாரு. அதனால நிம்மதியா, சந்தோஷமா, ஹேப்பியா இருங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து, குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு வரதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வரதுனால, உலகத்துக்கே நல்லது நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகள குடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து முதல்ல வந்து நம்ம குருவுடைய தன்மைய முழுமையா புரிஞ்சுக்கணும். குரு யாரு? அவரு வந்து நவகிரகங்கள்ல அவருடைய ரோல் என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஜூபிட்டர் இல்ல அப்படின்னா, இங்க பூமி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, எப்பயுமே பூமிய நோக்கி நம்மள வாழக்கூடிய இந்த பூமிய நோக்கி நெறைய விண்கற்கள், எரிகற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமாம். அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்திலுமே நம்ம சொல்றோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையினால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள அவர் விலக்கிருவாரு. நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம பார்த்துப்பாரு நம்ம சொல்றோம் இல்லையா? அதேதான். ஏன்னா குரு வந்து இங்க நமக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்றது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா? இதுல ஒரு சரியான இடங்கள்ல கிடைக்கும்போது நல்ல பலன்கள செய்வார். குரு இருக்கிறனால தான் இந்த பூமியில மண்ல உயிர்கள் வாழ்றாங்க. நம்மளும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகள செய்யக்கூடிய, சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் குடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவாரு. இந்த கிரகம் முழு பலத்தோட இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்துல இருப்பாரு. மீனத்துல சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்துல இருக்காரு. இப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாரி குரு வந்து உச்ச பலம் அடைறதா கடக ராசிய சொல்றாங்க. ஸோ அப்ப கடக ராசி மண்டலத்துக்குள்ள குரு பகவான் வந்த பின்னாடி, அவரு முழு சுப கிரகமா இருக்கிற பட்சத்துல எல்லாருக்குமே நல்லது. உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து, அ இனி இந்த உலகத்துல அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ, சீற்றங்களோ, இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இந்த மாரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அந்த அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்னைக்கு நாட்ட ஆளக்கூடிய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர் ஆகட்டும், இஸ்ரேல் அதிபர்களாகட்டும், இந்த மாரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறது, வச்சுக்கிறது இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்க மனசுலலாம் கூட ஒரு நிதானமும், சந்தோஷமும், ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சுக்கிட்டு, மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில நம்ம 12 ராசியில எந்த ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இங்க அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமா இருக்க போகுது. இங்க முக்கியமா நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நான் பல காலமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான். இதுல நமக்கு ஒரு நல்ல காலமா நடுவுல வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்கு. அது வந்து குறிப்பா வந்து இப்ப 2025 ஓரளவுக்கு நல்ல
ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ 2026மே நமக்கு வந்து இப்போ இனிமேல் 2026லேருந்து 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. குருவுடைய அருளால சிறப்பாக இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ள இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விலக்கிட்டு நாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழலை வாழ்றதுக்கு பொருளாதாரத்தை சரியாக நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் கொடுக்க போறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார அடிப்படையில் குருவுடைய நிலை சிறப்பாக இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகம் இங்கே நம்ம வந்து கோச்சார பலனை மட்டும் ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்களை மட்டும் நம்ம பெரிதாக எடுத்துக்கணுமா, அதுதான் முழுமையானதா அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி மதி கதி இந்த 3 அடிப்படையில் தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னம் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மதி வந்து சந்திரன் அடிப்படையில் கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து ரெண்டாவது நிலை. அதுக்கு அடுத்ததாக கதி அடிப்படை சூரியன்லேருந்து கிரகங்கள் என்ன நிலையில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலையும் சூரியன்லேருந்து அது தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும் இல்லை, உலகியல் ரீதியாகவும் இப்போ சூரியனுக்கு சுற்றி கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்கிற பலன்கள். இப்போ ராசி அடிப்படையில் சந்திரன் தான் ராசி, அந்த அடிப்படையில் கோச்சார பலன்கள் சொன்ன மாதிரி சூரியனுக்கு எங்கே இருக்குன்றதையும் நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமாக பார்த்தா தான் இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் நினைப்பாங்க எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு தான் வந்து காரணமாக நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்போ ராசி அடிப்படையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்திருக்கிற தசாபுத்திகள், அங்கே இருக்கக்கூடிய சூரியன் குரு சுக்கிரனுடைய நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம முழுமையாக பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நாமளும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையை நம்ம சீராக கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சுயஜாத ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.